Good afternoon, everyone. My name is Tamil Arasan. This is e-commerce website. இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தமாக ஒரு 7 பேஜ் இருக்கும். ஸோ ஹோம் பேஜ்லேருந்து ப்ராடக்ட்டு அண்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது அண்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸு. ஸோ அடுத்தது லாகின் பண்ணுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறது வரைக்கும் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆர்டர் வியூ பண்ணுறது, அப்புறம் கார்ட்டு அதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவ் பாரு. ஸோ எல்லாம் பண்ணுறதா இது ஒரு H1 டேகு, இது ஒரு டிவ்வு. இது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் தான் பண்ணேன். இதுவும் இதில் தான் பூஸ்ட் ஆப்பில் எதுவும் பண்ணல. ஃபுல்லாக சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு டிவ்வு. இந்த டிவ்வில் இது ஒரு தனி டிவ்வு, இது ஒரு இன்புட்டு, இது ஒரு தனி டிவ்வு. இது ஃபுல்லாக ஐகான்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் தென் இது ஒரு டிவ்வில் போட்டு இது ஒரு H1 டேகு, இது ஒரு பி டேக்கு, இது ஒரு டிவ்வு. இந்த டிவ்வில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக டிவ்வு. இந்த டிவ்வில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இது எல்லாமே. இது வித்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓவர் பண்ணுறப்போ இது பெரிய வித்து வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக இருக்கும், இந்த வித்து வந்து இன்க்ரீஸில் தான் இருக்கும். ஸோ ஓவர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதோட வித்து வந்து பெருசாகும், அதோட வித்து வந்து நார்மல் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பேஜ். ஸோ இதில் வந்து ஒரு டிவ்வு, இது பேக்ரவுண்ட் கலரு, இது ஒரு H1 டேகு, இது ஒரு டிவ்வு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவ்வு. இது வந்து டெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ நான் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு டிவ்வு, இது இமேஜ், இது ஒரு H1 டேகு. அவ்வளோதான் இதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவ்வு ஃபியூச்சர் கலெக்ஷன் செக்ஷன் சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே ஒரு டிவ்வில் பேக்ரவுண்ட் இமேஜ். இது எல்லாமே பொசிஷன் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஸோ இந்த டிவ்வு உள்ளே தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்ஷன், ஃபுல் செக்ஷனு. அந்த செக்ஷன் உள்ள மேலே இருக்குது ஒரு டிவ்வு, இது ஒரு டிவ்வு காம்ப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது H1 டேக்கு, இது H1 டேக்கு, இது H1 டேக்கு. இதுக்கு ஒப்பாசிட்டி கம்மி, இதுக்கு ஒப்பாசிட்டி கம்மி, இது ஒப்பாசிட்டி 1. ஸோ இந்த பேஜினேஷன் வந்து ஒர்க் ஆகாது, அனிமேஷன் எழுதணும். ஸோ 3 ப்ராஜெக்ட் கொடுத்ததுனால ஸோ டைம் பார்த்தான்னு சொல்லிட்டு இதை மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டிவ்வு. ஆல்ரெடி நம்ம டெஸ்டிங் பண்ணி இது பண்ணோம் இதே மாதிரி இந்த டைப்பில். இதோட ஹைட் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பிக்சல் ஹைட் வித் கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி வந்துடும். அந்த சர்க்கிள் ஒரு இமேஜும் ஹைட் இது 150 பிக்சல் கொடுத்து இது பேக்ரவுண்ட் இமேஜில் கொடுத்து இது ஒன்று பொசிஷன் யூஸ் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன் வச்சு ரொட்டேட் பண்ணி நான் இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு டிவ், இது நியூஸ் லெட்டரு. ஸோ இது ஒரு H1 டேகு, இது ஒரு இன்புட்டு, இது ஒரு பட்டனு, இது ஒரு பி டேக்ல போட்டேன். பின்னாடி இந்த டிஷர்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்னொன்றுமே ஒரு இமேஜ் தான், இமேஜ் டேகு. இந்த இமேஜ் டேக் போட்டுட்டு இதோட ரைட் வித்து கொடுத்துட்டு இதுக்கு ஃபுல் டிவ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸராக படிச்சு விட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்பான்சிவ்ல சுருக்க ஒன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா இமேஜ் கரெக்டாக வந்துடும். பின்னாடி இருக்குது. இது எப்படி கலர் கம்மியாக தெரிஞ்சது, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டேன். ஸோ அதனால் கம்மியாக தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஃபூட்டரு. ஸோ இது ஒரு டிவ்வு, 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 எல்லாமே தனி டிவ்வு. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஜஸ்டிஃபிகேஷன் சென்டர், அலைன் நெட் சென்டர் வச்சு பண்ணிட்டேன். அடுத்த செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் நவுன் பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் நான் அடுத்த ஃபைலுக்கு போகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கார்ட் டிசைன் கொடுத்துருக்கலாம், பட் யூவி டிசைன் எப்படி இருக்குது இருந்ததுனால நான் இந்த மாதிரியாக பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அமௌண்ட் இருக்கும், உங்களுக்கு அமௌண்ட் வர மாதிரி இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. வெறும் HTML CSS மட்டும் வந்து பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் இதனால ட்ரை பண்ணல. ஸோ அடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேம் தான், அந்த ஹோம் பேஜில் இருக்கிறது தான் இது எல்லாமே இருக்கும், ஃபோட்டோ வரைக்கும். இப்போ இந்த தனி ப்ராடக்ட் நம்ம பார்க்கணும்னா இந்த ஓவரால் டிவ் ஆங்கர் டேக் கொடுத்து நான் அடுத்த ஃபைலுக்கு போகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை மட்டும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்காக இந்த டீட்டெயில் இது வரைக்கும் இருக்கும் இந்த டீட்டெயில். ஸோ நான் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கிளிக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா
ஃபங்க்ஷன் எழுதி இங்க 3 டிவ் இருக்கும். இது ஒரு டிவ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ், எல்லாமே இதே இடத்துல தான் இருக்கும். நான் எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்றேனோ அப்போ இந்த மிக்சர் 2 டிவோட டிஸ்பிளே ஃபிளக்ஸ் டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஃபிளக்ஸ் எடுத்து விட்டேன். ஸோ இது வந்துடும். ஸோ நான் இதை கிளிக் பண்றப்போ இதோட டிஸ்பிளே ஃபிளக்ஸ் ஆகிடும். இது 2 நன்னு கொடுத்து இதை மறைய வச்சுட்டேன். இது வந்துடும். ஸோ இதை மட்டும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஒரு டிவ். இது ப்ராடக்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைன் இது அதில் கொடுத்துருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி தான் கார்டு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஸோ இவங்க டியூஐ டிசைனில் கொடுத்ததுனால இதை வச்சு பண்ணுது. ஸோ இது ஹோம் பேஜில் இருந்தது தான். இது நியூஸ் லெட்டரு, ஃபுட்டர். இங்கே ஆட் டு கார்டு கிளிக் பண்ணால் ஆட் டு கார்டுக்கு போன மாதிரி இருக்கும் இந்த ஃபைலு. இதுல வந்து இது ஃபுல்லா ஒரு டிவ், இது ஒரு H1 டேக். அதுக்கு அடுத்து இதுல 2 டிவ், இந்த ஒரு டிவ், இது ஒரு டிவ். இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது ஓவராலா ஒரு டிவ். இது ஒரு இமேஜ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். இது மூணுமே டிஸ்பிளே ஃபிளக்ஸ் அடிச்சு பக்கத்துல வர வச்சுட்டேன். இது மட்டும் பொசிஷன் யூஸ் பண்ணி இந்த சைட்ல வச்சுட்டேன். இது ஒரு பட்டனு சேம் தான். இதோட பார்டர் பாட்டன் கொடுத்துட்டேன். இதுக்கும் பார்டர் பாட்டன், இது மட்டும் பார்டர் பாட்டன் அப்படியே வந்துச்சு. ஸோ சேம் ஹோம் பேஜில் இருக்கிறது தான் இதுவும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட்டு. இதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகிற மாதிரி. ஸோ இதில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி, உங்களுடைய டீட்டெயிலாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி. அடுத்த பேஜ் வந்து கண்டினியூ டு பேமெண்ட்டு. இது கொடுத்தோன்னா பேமெண்ட் பேஜ் வரும். நான் இது எல்லாமே லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். வேலிடேஷன்லாம் எதுவும் இல்லை. ஸோ அடுத்தது இந்த பேஜ். ஸோ இது ஒரு H1 டேகு, இது ஒரு P டேகு. இது வந்து எப்படி பண்ணதுன்னா இது ஒரு டிவ். அந்த டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிவ், அந்த டிவ்லேயே இந்த ஒரு டிவ் கோடு மாதிரி போட்டு அதுக்குள்ளே இது 3 டிவ், இந்த 3த்துக்கு பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்து இது பொசிஷன் யூஸ் பண்ணி ஒன்று ஒரு சைட்டில் வச்சுட்டேன். ஸோ இந்த டிவ்வுக்கு உள்ளதான் இந்த H1 டேகு, இது ஒரு ஸ்பேன் டேகு. ஸோ அது உள்ளதுனால இது பொசிஷன் எங்கே அடிக்குமோ அது அந்த சைட்லேயே இருக்கும். ஸோ 3 அதே தான். இது ஒரு பட்டன் டேகு, இது ஒரு P டேகு. ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு H1 டேகு, இது ஒரு P டேகு. இது ஃபுல்லாக ஒரு டிவ். அந்த டிவ்லேயே இது 2 டிவ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ்ல போட்டேன். அடுத்து இது கீழே 3 டிவ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ், இது ஒரு டிவ். இது டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் வச்சு ஜஸ்டிஃபை கன்செப்ட் கொடுத்து கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஹோம் பேஜில் இருக்கிறது தான், அதே தான். அவ்வளோதான். மறுபடியும் இது ஆட் டு கார்டு தான் கொடுத்துருந்தாங்க அவங்க. அவ்வளோதான் ஃபீஸ். ஸோ இது பேக் வரதுக்காக அவங்க பேக் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ ஷாப்ல வந்து கொடுத்தா இந்த பேஜுக்கு வந்துடும். மறுபடியும் ஆன் சேல் கொடுத்தா ஹோம் பேஜுக்கு போன மாதிரி வச்சிருக்கேன்.